இது மட்டுமல்ல, சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நீங்களும் ஒரு நாள் மையத்தாக இருப்பீர்கள், நீங்களும் ஒரு நாள் மையத்தாக இருப்பீர்கள். வ இன்னஹும் மையித்தூன். உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களும் ஒரு நாள் மையத்தாக மாறுவார்கள், அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். இப்போது வாருங்கள் ஹதீஸில் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மரணித்தார்கள். நம்மளுடைய உள்ளம் நடுநடுக்க செய்யக்கூடிய ஒரு சம்பவம் இது. நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நேரம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய மரணத்துடைய நெருங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி பயணத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரம் இது. சஃபருடைய 27, 28வது தேதி. அந்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது ஹிஜ்ரி ரபியுல் அவ்வலுக்கு முதல் மாதம், அதற்கு முந்தைய மாதம் சஃபர் மாதம், 2வது முஹர்ரம் முதல் மாதம், 2வது சஃபர். சஃபர் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 27, 28 சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய உண்மையான ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி குத்பாவை சொல்லுகிறார்கள், மக்களிடம் பேசுகிறார்கள். உங்களுக்கு நான் ஒரு உபதேசம் செய்கின்றேன், இதற்கு பிறகு நான் இருப்பேனா இல்லையா என்று தெரியாது. இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா கடைசியாக செய்த அந்த ஹஜ்ஜிலும், என்னிடத்தில் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ இந்த ஹஜ்ஜை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இதுக்கு அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேன் எனக்கு தெரியாது. பல சஹாபாக்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கப்புறம் உபதேசம் செய்யும் பொழுது, என்னிடத்தில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ என்ன இருக்கிறதோ எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இதற்கு பிறகு நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செய்த அந்த மெம்பரிலே, அந்த குத்துபாவிலே மக்களிடம் உரையாற்றுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூரஹும் அன்பியாஉம் மசாஜிதா. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும். அவர்கள்தான் உலாயிக ஹும் ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களிலே மிக மோசமான படைப்பு அவர்கள்தான். ஏன்? இத்தகது குபூரஹும் அன்பியாஉம் மசாஜிதா. அவர்களில் யாராவது ஒரு நல்ல மனிதர் அல்லது நபிமார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கபரை, அந்த நபிமார்களுடைய அடக்கஸ்தானத்தை அவர்கள் வணக்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர், இதுதான் மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹு அக்பர், இதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்வார்கள், காத்தலஹுமுல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. அல்லாஹ் அவர்களை நாசமாக்கட்டும், அல்லாஹ் அவர்களை அழிக்கட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா சகோதரிகளே? நானும் ஒரு நாள் மனிதன், நானும் ஒரு நபியாக இருக்கிறேன், எனக்கு பிறகு என்னுடைய கபரை நீங்கள் அப்படி ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ், திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன? லா